ஹலோ விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம ராஜேஸ்வரி மாடி தோட்டத்தில் இந்த எலுமிச்சங்கன்று வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. கீழே வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. தண்ணியெலாம் ஊற்ற சௌகரியம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் இதை கட் பண்ணி விட்டுடலாங்க. அது பாருங்கள், கீழே வந்து எந்த அளவுக்கு இந்த செடி வந்து அடர்த்தியாக இருக்குதுன்னு. தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, முள்ளெல்லாம் படுது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து செடியை நல்லா கட் பண்ணி விட்டுடலாங்க. சைடு கிளையெல்லாம் இது பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு நம்மளுக்கு தேவையில்லைன்ற கிளையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கோ அதை கட் பண்ணி விட்ருங்க. செடி வந்து உங்களுக்கு திட்டமான ஹைட்லேயே வச்சுக்கோங்க. மேலேயும் க்ரோத் வந்து போகாத அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. கீழேயும் வந்து நம்மளுக்கு செடி தண்ணி ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். எலுமிச்சங்கன்று முள்ளுலாம் இருக்கும், அதனால வந்து அதை கீழே வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கணும். நம்மளுக்கு இடையூறாக இருக்க கிளையை ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாங்க. புது துளிரும் வரும் அடுத்தடுத்து. அதனால் எலுமிச்சங்கன்று இது மாதிரி மழை நாளில் தான் கட் பண்ணுங்க. வந்து வெயில் நாளில் கட் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக செடி எலுமிச்சங்கன்று மட்டும் சீக்கிரம் பட்டு போயிடும். அதனால் வந்து இதை மாதிரி சீசன் டைமில் தான் வந்து நம்ம மழை நாளில் தான் வந்து கட் பண்ணணுங்க. ஜூன் ஜூலையில் வந்து கட் பண்ணணும். எப்பயுமே செடி கட் பண்ணி விட்றது. அப்போ தான் நம்மளுக்கு இதுவே இந்த வெயிலே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மழை பெஞ்சாலும் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. செடி பட்டு போகுது. நல்ல ஒரு மழை பெஞ்சு குளிர்ந்த மாதிரி இருந்தால் தான் வந்து செடிலாம் வந்து காயாது. பாருங்கள், இது மாதிரி அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலுமிச்சங்கன்று இங்கே பாருங்கள், கீழே வந்து அடர்த்தியாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். எப்பயுமே நம்மளுக்கு செடி வந்து கொஞ்சம் அடர்ந்து வருதுன்னா அதை சுற்றிலும் கட் பண்ணி விடலாம். ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த 2 மாதத்தில் கட் பண்ணி விட்டுடணும். செடிலாம் நம்ம ஹைட்டாக போகுதுனாலும் கட் பண்ணலாம். இல்லை சைட்லலாம் வந்து இடையூறாக இருக்குது கிளைலாம்னா இந்த மாதிரி சீசனில் கட் பண்ணி விடணுங்க. உங்கள் வீட்லேயும் செடிலாம் வந்து நீங்கள் வச்சு அடர்த்தியாக வருதுன்னா இது மாதிரி ஒரு கட்டிங் பிளேடு எடுத்து சைடு கிளையெல்லாம் வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சூப்பராக வளரும், காயும் நல்லா காய்க்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ராஜேஸ்வரி மாடி தோட்டங்க. வெல்கம்.